வணக்கம். இன்னைக்கு 6வது நாள் மகாபாரத யுத்தம் தொடங்கி இன்னைக்கு 6வது நாள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாண்டவ சேனை மகர வியூகம் எடுத்து தயாரான நிலையில நின்று போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கௌரவ படை கிரௌஞ்சிய வியூகம் எடுத்து போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. போர் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதாவது வியூகம் என்றால் யார் சேனாதிபதிகள் ஒரு முடிவு பண்றது, என்ன மாதிரி யார் யாரெல்லாம் முன்னாடி அணிவகுத்து போகணும், யார் யாரெல்லாம் யானைப்படையா சேனப்படையா இல்ல குதிரை படைகள் எப்படி வரணும், எப்படி போகணும், அதுக்கு யார் தலைமை தாங்கிறது, யார் யாரெல்லாம் என்னென்ன ஆயுதங்கள் தாங்கி போரிடணும் அப்படிங்கிறத அதான் வியூகம்னு சொல்றோம். மகர வியூகம், கிரௌஞ்ச வியூகம், சங்குல வியூகம், கருட வியூகம் அப்படின்னு சொல்றது எல்லாம் நம்மளுடைய பறவைகளின் பெயர்களையும் விலங்குகளின் பெயர்களையும் தான் அதற்காக வச்சிருக்காங்க. அதாவது நம்ம தேக ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி பண்றோம் இல்லைங்களா, அந்த உடற்பயிற்சியினுடைய பெயர்கள் கூட விலங்குகளின் பெயர்களை வைத்துதான் நம்ம விலங்குகள்கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கிட்டு அதன் பெயரை தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்ப சிலம்பாட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா புலியாட்டம், புலி எப்படி பதுங்கி என்ன லுக்கில் பார்த்து ஒரு இறையை பிடிக்குது, எதிரியை எப்படி அட்டாக் பண்ணுது, எப்படி படுக்குது அப்படிங்கிற மெத்தேடு தான் சிலம்பாட்டத்தினுடைய மெயினு. அந்த மாதிரி தான் விலங்குகள் பெயர்களையும் பறவைகளின் பெயர்களையும் படையை அமைச்சு கொண்டு போகிற விஷயத்த அவர்கள் அதனுடைய பெயர்களை சூட்டி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ போர் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. துரியோதனன் அடிச்சு தூள் நொறுக்கிட்டு இருக்கான் பாண்டவ சேனையை. பயங்கரமா ரத்த வெள்ளங்கள், போர் யானைகள் குதிரைகள்லாம் அப்படியே செத்து கொன்னறான். பயங்கரமான ரத்த வெள்ளங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. பீமசேனன் என்ன பண்றாரு, பீமசேனன் வாயு பகவான், வாயு புத்திரன், அவரு என்ன பண்றாரு, சாரதி கிட்ட நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு கதாயத்தை எடுத்துக்கிட்டு நடந்து போய் ஒரு இடத்துல போய் மறைஞ்சு போறாரு. அண்ணன் வரலும் அந்த சாரதி பாக்குறாப்ல பார்த்துக்கிட்டு இருக்காரு. திருஷ்டதியுமன் என்ன பண்றாரு, ஐயோ பீமன் என்ன பண்றாருன்னு தெரியலையே, பயங்கர ஆக்ரோஷமா துரியோதனன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பீமனை தேடி போறாரு. பீமனுடைய தேர் மட்டும் சாரதி மட்டும்தான் இருக்காங்க. அங்க போய் கேட்கிறாரு, உயிரினும் மேலான என்னுடைய பிரியமான பீமசேனன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவரு கதாயுகத்தை எடுத்துக்கிட்டு என்ன மட்டும் இங்கே இருக்கு சொல்லிட்டு அவர் படைக்கு கிளம்பிட்டாருங்க. உள்ள பூந்து போயிட்டாரு. மறைஞ்சி போற வரலாம் தான் நான் பார்த்தேன், மீதி எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆஹா, எல்லாரும் சேர்ந்து கொன்றுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேரை உள்ள படைக்குள்ள செலுத்துறப்போ பாத்தீங்கன்னா தனியா நின்றுகிட்டு எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் மேலேயும் அம்புகள், பீமசேன மேலே அம்புகள் நிறைய இருக்கு. அப்படியே கை தாங்களா தூக்கி தன்னுடைய தேர்ல வச்சுக்கிட்டு கிளம்பி வராரு. கிளம்பி அந்த குத்துப்பட்டிருக்கிற அம்புகளை எல்லாம் வெளியே எடுத்து மறுபடியும் தேத்தி மறுபடியும் போருக்கு கிளம்புறாரு. கிளம்புனா பயங்கர சண்டை நடக்குது. இந்த 6வது நாள் யுத்தத்துல உயிரிழப்புகளும் உயிரிழப்புகள் அதிகமாகுது. யானைகள், குதிரைகள், படை வீரர்கள் அப்படியே ரத்த வெள்ளமா அப்படியே பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆக்ரோஷமா துரியோதனன் சண்டை போட்டு வெட்டி சாச்சிக்கிட்டு இருக்கான் பாண்டவ சேனை அதிகமா. பார்த்துட்டு கௌரவ படையினர்கள்லாம் பார்த்துட்டு, ஆஹா என்னடா நம்ம தான் ஜெயிக்க போறோம், துரியோதனன் தான் ஜெயிக்க போறாரு, இந்த அளவுக்கு சண்டை போடுறாரு, இந்த அளவுக்கு வெட்டி சாய்க்கிறார் ஆக்ரோஷமா, எல்லாரும் பாராட்டுறாங்க. பாண்டவ சேனையில பயங்கர மைனஸ்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சமயம் பார்த்து சூரிய அஸ்தமாகிற நேரம் வந்துருச்சு. பீமசேனன் இவரு வராரு, பீஷ்மர் வராரு. பீஷ்மர் பாண்டவ சேனையை நேக்கா அடிச்சு துரத்தி அதாவது சூரியன் அஸ்தமான உடனே போரை நிறுத்திடணும். ஆனா பீஷ்மர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு செகண்ட்ல, அத ஒரு முகூர்த்த நாளுன்னா அந்த முகூர்த்த டைம்
4:30 to 5:30 அது மாதிரிலாம் முகூர்த்த டைம் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த முகூர்த்த டைமுக்குள்ள பாண்டவ சேனைய நேக்கா அடிச்சு துரத்தி விட்டுறாரு. ஆஹா! நல்லபடியா போயிட்டாங்க. பீமசேனன், திருஷ்டாதித்யவர்மனும் நல்லபடியா கிளம்பி போயிட்டாங்க. போர் திரும்பி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய 6வது நாள் யுத்தம் இப்படித்தான் முடியுது. இதுல பயங்கர இழப்புகள் யாருக்குன்னா, பாண்டவ சேனைகளுக்கு பயங்கர இழப்பீடுகள் அதிகமாகிறது. எல்லாரும் பயங்கர சோகத்துல போறாங்க பாண்டவர்கள். கௌரவர்கள் கொஞ்சம் உற்சாகத்துல போறாங்க. பீஷ்மருக்கு ரொம்ப சந்தோஷம். பீமன் வாயு பகவான் பீமனும் திருஷ்டாதித்யவர்மனும் நல்லபடியா திரும்பி போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மன ரீதியா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்றைய யுத்தம் நல்லபடியாக கௌரவர்கள் பக்கம் பயங்கரமா பாராட்டுக்கு பெற்று அவங்க சந்தோஷமா இருக்காங்க. இவங்க கொஞ்சம் மன வேதனையில இருக்காங்க. படை வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. படை வீட்டுக்கு திரும்பி வந்தா என்ன நடக்கும்? அவர்களாகவே சாப்பாடு சமைச்சு கொடுக்கறது. இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசன் இருக்கிறான். படை வீரர்களுக்கு எவ்வளவு சமைக்கிறதுலாம் தெரியாது. ஆனா அவர் சமைச்சிட்டார் அப்படின்னா யாருக்கும் பத்தாம போகாது, மீதமும் ஆகாது. இதுல ஒரு சூட்சமம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் கண்ணனுக்கு என்ன பண்ணுவாருன்னா, வேர்க்கல்லை நைட்டு சாப்பிட்றதுக்கு கொடுப்பார். இது எப்படி கணக்கு எடுக்கிறாரு, அவர் எப்படி இப்படி பத்தாமையும் கரெக்டாக சமைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை படை வீரர்கள் இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளவு சாப்பிட்றாங்கன்னு ஒரு கணக்கு எப்படி எடுக்கிறாருன்னு பாருங்க. இறைவனுக்கும் அந்த அரசனுக்கும் இருந்த ஒரு மைண்டு வியூகம், மைண்டினுடைய திங்கிங் பாருங்க. வேர்க்கல்லை சாப்பிட கொடுப்பார். அவர் கண்ணன் எத்தனை வேர்க்கல்லை எடுத்து சாப்பிட்றாரோ, ஓகேவா, அதுல கணக்கு வச்சுக்குவார். ஒரு வேர்க்கலைக்கு 1000 வீரர்கள் சாவறாங்கன்னு அர்த்தம். அன்றைய தினம் 1000 வீரர்கள் இறக்க போறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 எடுத்தாருன்னா நீங்க 10,000 வீரர்கள் அவுட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு போட்டு சமைச்சு பரிமாறிடுவார். மிச்சமும் ஆகாது, பத்தாமையும் போகாது. இதுதான் இறைவனுக்கும் அவருக்கு உண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் சிறப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு 6வது நாள் யுத்தம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் சிறப்பாக போறாங்க. நாளைக்கு 7வது நாள் யுத்தமும் விடுபட்ட 3வது நாள் யுத்தமும் 6வது நாள் யுத்தம் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதவே கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு மகாபாரதம் என்றாலே தெரியல. அப்புறம் மகாபாரதத்தில் வரக்கூடிய கிளைக்கதைகளை சொல்ல ஆரம்பித்தாலும் தெரியல. ஸோ அதனால் ஷார்ட்டாக தான் சொல்லி முடிக்கிறேன். மிச்சம் விடுபட்டதை டைம் கிடைக்கிறப்போ உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஃபுல் டீட்டெயில் மகாபாரதனுடைய ஃபுல் டீட்டெயிலாக அந்த கதையை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். சின்னதாக நறுக்குன்னு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிடுறேன். ஓகேங்களா? வணக்கம்.